அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அனஸின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு क़ால் மா ஹதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா क़ால் லா ஈமான லிமன் லா அமானத லா வலா தீன லிமன் லா அஹத லா. ரவாஹு அஹ்மத். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் எங்களுக்கு உபதேசம் செய்வார்களோ அப்போதெல்லாம் ஒரு அறிவுரையை முக்கியமாக கூறுவார்கள். எவரிடத்தில் அமானிதம் இல்லையோ, அமானிதத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்புணர்ச்சி இல்லையோ, அவரிடத்தில் ஈமான் கிடையாது. ஒப்பந்தத்திற்கு எவரிடத்திலே மதிப்பு இல்லையோ அவரிடத்திலே மார்க்கமும் கிடையாது என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட அமானிதங்கள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அமானிதங்களை நாம் நல்ல முறையிலே காப்பாற்றியாக வேண்டும். அப்படி காப்பாற்றாவிட்டால் நம்மிடத்தில் ஈமானே இல்லாமல் போய்விடும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். பெற்றோரிடத்திலே பிள்ளைகள் அமானிதங்களாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெற்றோர் வயோதிகர்களாக ஆகிவிட்டால் பிள்ளைகளிடத்திலே அந்த பெற்றோர் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களிடத்தில் மாணவர்கள் அமானிதங்களாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடை முதலாளிகளிடத்தில் கடையாட்கள், பணியாட்கள் அமானிதங்களாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியே நாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். பதவியும் கூட ஒரு அமானிதம்தான். அந்த அமானிதத்தை நாம் சரிவர காப்பாற்ற வேண்டும். என்னென்ன பொறுப்புகள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்புகளை சீராக செம்மையாக மிக கவனமாக நாம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் ஈமான் இல்லாமல் போய்விடும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதே போன்றுதான் ஒவ்வொரு இமாமுகளிடத்திலையும் அம்மக்கள் அமானிதங்களாக இருக்கிறார்கள். பொறுப்புகள் அமானிதங்களாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஆசிரியர்கள் தங்களுடைய அந்த ஹதமாத்துகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். ஏதாவது தொய்வு ஏற்படுமானால் அமானிதங்களுக்கு மோசம் செய்ததாக ஆகிவிடும். குர்ஆனிலே அல்லாஹ் யாரை வெற்றி பெற்றவர் என்று கூறுகிறான் என்றால் வல்லதீனஹும் லிமா அமானாத்திஹிம் அஹ்திஹிம் ராஹும். யார் தங்களுடைய அமானிதங்களையும் பிறரிடத்திலே தாங்கள் செய்து கொடுத்திருக்கிற அக்ரிமெண்ட், ஒப்பந்தத்தை சரிவர காப்பாற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று கூறுகிறான். இல்லாவிட்டால் வெற்றி கிடையாது. இப்படி என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முக்கியமான அறிவுரைகளை வழங்குகிறார்கள். ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் ஏதாவது ஒரு அமானிதம் இருக்கும். நம்மிடத்தில் காசு பணங்கள் கூட கொடுத்து வைத்திருப்பார்கள், நம்பிக்கையோடு கொடுத்து வைத்திருப்பார்கள். ஆயிரமாக லட்சமாக கூட அமானிதங்கள் இருக்கலாம். மிக மிக கவனமான முறையில் அதை பாதுகாத்து உரியவர்களிடத்தில் ஒப்படைப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சத்திய சஹாபிகள் அதை நல்ல முறையில் பேணினார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்ல முறையில் பேணினார்கள். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களெல்லாம் தங்களுடைய ஹிலாஃபத் காலத்தில், அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலத்தில் மிக மிக எச்சரிக்கையாக நடந்து கொண்டார்கள். தங்களுடைய பொறுப்புகளை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டுமே என்கின்ற பயமும் கவலையும் அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. சரியான முறையில் தான் அவர்கள் பொறுப்புகளை அமானிதங்கள் நிறைவேற்றி கொண்டிருந்த போதும் கூட அவர்களுக்கு அந்த அச்சம், ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை கூறுகிறார்கள், ஈராக்கிலே ஒரு வாகனம் பாதையிலே செல்லும்போது, வழியிலே செல்லும்போது அது சரிக்கு கீழே விழுந்து விட்டால் அது பற்றி கூட அல்லாஹ் மறுமை நாளிலே என்னிடத்திலே விசாரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன காரணம்? எப்படி அல்லாஹ் விசாரிப்பான் என்றால், நீர் ஏன் அந்த பாதையை சரி செய்து கொடுக்கவில்லை என்று கேட்பான். நீ ஒரு ஹலீஃபாவாக இருந்தாய், மக்கள் செல்கின்ற பாதை, வாகனங்கள் செல்கின்ற பாதையை நீ சரி செய்து தந்திருக்க வேண்டுமே என்று நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கேட்டான் என்றால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அந்த வாகனங்கள் சறுக்கி விழுந்து அது காயப்பட்டு போனால் அதற்கு நான் ஒரு காரணமாக ஆகிவிடக்கூடாதே. கால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், லவ் அசரத் தாபத்துன் ஃபில் இராக்கி லஸஅலனி அல்லாஹு அன்ஹா லிமலா துஸ்லிஹா அத்தரீக யா உமர் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்றார்கள்.
இப்படி சில பொறுப்புகள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்படுகிற போது, அந்த பொறுப்புகளில் மாறு செய்கிற போது, அதனால் விளைவுகள் ஏற்படுகிற போது, அந்த விளைவுகளை பற்றிய மறுமை நாளில் விசாரணை இருக்கும். ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அமானிதங்களை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும். மனைவிமார்களுக்கும் அமானிதங்கள் இருக்கிறது. ஆனால் மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துன் நிசாவிலே சொல்கிறான், வஅஹதுன மின்கும் மீசாக்கன் கலீலா என்று கூறுகிறான். அந்த பெண்மணிகள் ஈஜாப் கபூல் மூலமாக உங்களிடத்தில் பலமான உறுதிமொழியை பெற்றிருக்கிறார்கள் என்று கூறுகிறான். என்ன பலமான உறுதிமொழிகள்? நாங்கள் உங்களை மனமுடிக்கிறோம், கரம் கோர்க்கிறோம். கரம் கோர்த்தோம் என்றால் உங்களுக்கான அமானிதங்களை நாங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றுவோம். அதான் இம்சாக் பி மாரூஃப் என்று சொல்வார். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, இல்வாழ்க்கை கொடுப்போம் என்று தான் அவர்கள் ஈஜாப் கபூல் சொல்லி தருகிறார்கள். கபூலியத்தை ஏற்கிறார்கள். கபூலியத்தை ஏற்றும் கூட தங்களுடைய அந்த மனைவிமார்களுக்கு சரியான முறையில் அவங்களுடைய ஹுக்கூக்களை நிறைவேற்றாவிட்டால் அந்த மீசாக்க கலீலாவை மீறியவர்களாக அவர்கள் ஆவார்கள். அந்த ஒப்பந்தத்தை, உறுதிமொழியை மீறியவர்களாக ஆகுவார்கள். அல்லாஹ்விடத்தில் தண்டனை உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் சூரத்தின் நிசாவிலே. வஅஹதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, மிக அற்புதமான ஒரு வசனம். அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு மனமேடைகளிலும் உலமாக்கள் இந்த வசனம் பற்றி அவர்கள் பிரஸ்தாபிப்பார்கள். நாம் கேட்டிருக்கிறோம். நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை இங்கே பதிவு செய்வது நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்வதற்கு வசதியாக இருக்கும். அடிக்கடி உலமாக்களும் பேரறிஞர்களும் இந்த சம்பவத்தை எடுத்துரைப்பார்கள். அப்துல்லா பின் தீனார் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நான் புனித மதீனா டு மக்காவுக்கு நான் செல்லும்போது ஒரு இடத்திலே நாங்கள் இரவு தங்கினோம். அப்போது மலைப்பகுதியிலிருந்து ஒரு இடையர் எங்களை கடந்து போகும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடையரை பார்த்து கேட்டார்கள், யாராய் அன்பு நண்பரே, நீங்கள் பிஇனி சாத்தமின் ஹாதிகள் கணம், இந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை எனக்கு நீங்கள் வித்து தாருங்கள், அதை எனக்கு நீங்கள் விற்பனை செய்யுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அந்த இடையர் கூறுகிறார், இன்னி மம்லூக்குன், நான் ஒரு வேலையாள், நான் ஒரு சிப்பந்தி, இந்த ஆடுகளை மேய்ப்பவன், இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது. சொந்தக்காரனிடத்தில் அல்லவா விலை கொடுத்து வாங்க முடியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ராயை, அந்த இடையரை பரிசோதிக்கும் முகமாக இஃப்திபார்கள் கூறுகிறார்கள், குல்லி சையிதிக்க, ஒரு ஆட்டை எனக்கு நீ வித்துவிடு, பைசாவை நீ எடுத்துக்கொள், நீ உம்முடைய சையிதிடம் சென்று சொல். சையித் என்றால் எஜமான். அந்த ஆட்டு மந்தைக்கு, ஆட்டு கிடைக்கு சொந்தக்காரர், அவரிடத்தில் சென்று நீ சொல்லிவிட. அக்கலக தீபு, ஒரு ஆட்டை ஓனாய் சாப்பிட்டு விட்டதுன்னு சொல்லிவிட வேண்டியதானே. பரிசோதிக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தந்திரம் சொல்லிக் கொடுக்கவில்லை. அந்த ஆட்டு இடையனுடைய அந்த அறிவு கூர்மை, புத்தி கூர்மையை பார்த்து இவன் இவ்வளவு நியாயமாக இருக்கிறானே என்பதை பார்த்து பரிசோதிக்கும் முகமாக கூறுகிறார்கள். அப்போது இப்போ காலர் ராயி, அந்த ராயி கேட்ட கேள்வி, ராயி என்றால் அந்த இடையர், ஐநல்லா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார். சையிதை ஏமாற்றி விடலாம், நம்முடைய முதலாளிகளை ஏமாற்றி விடலாம், எஜமான்களை ஏமாற்றி விடலாம், அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? ஃபைனல்லா, ஒரு ஆட்டு இடையனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் பார்த்தீர்களா? ஒரு இடையர், இடையர் என்றால் நாம் சாதாரணமாக கருதிவிட முடியுமா? அவரிடத்திலும் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும். இதை கேட்டு உமர் அவர்கள் அழுக ஆரம்பித்து விட்டார். பக்கா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சும்ம கதா அல் மம்லூக், அந்த பையனோடு சேர்ந்து சையிதிடத்தில் சென்றார்கள், அந்த தலைவரிடத்தில் சென்றார்கள், எஜமானிடத்தில். ஃபஷ்தராஹு மின் மௌலாஹு, விலை கொடுத்து அந்த அடிமையே விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். பணத்தை வைத்துக்கொள்ளுங்கள், இந்த பையனை, இந்த இடையனை என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி வாத்தகு, அவருக்கு உரிமை தலையை கொடுத்து விட்டார்கள். இதுவரை அவர் ஒரு அடிமையை போன்று செயல்பட்டு கொண்டிருந்தவர், இப்போது அவர் ஒரு சுதந்திர புருஷராக மாறிவிட்டார். சொன்னார்கள், அந்த இடையரை பார்த்து சொன்னார்கள், ஆத்தக்கத்துக்கு ஹாதிகள் கலிமத்து ஃபித் துன்யா, நீ சொன்ன அந்த வார்த்தை ஐநல்லா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அவன் 8 திசையெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறானே, ஒவ்வொன்றையும் அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறானே, கண்காணித்து கொண்டிருக்கிறானே, அவனை ஏமாற்ற முடியாது என்று சொன்னாயே, அந்த வார்த்தை தான் உன்னை இந்த துன்யாவிலே அடிமை தலையிலிருந்து உரிமை விட்டிருக்கிறது. அர்ஜு அன் தூத்திக்க பில்லாகிறா, இந்த இறையச்சம் உடத்தில் இருக்கிற காலமெல்லாம் நீ சொன்ன அந்த வார்த்தை ஐநல்லா என்று சொன்ன வார்த்தை மறுமையிலேயும் உனக்கு நரகத்திலிருந்து விடுதலை தரும் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாராட்டுகிறார்கள், சபாஸ் கூறுகிறார்கள்,
தோள் தொடுக்கிறார்கள் அருமை சகோதரர்களே. அப்படியானால் உமர் ரலியல்லாஹுடைய அந்த இதயத்திலே அந்த அளவுக்கு இறையச்சம் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பேணுதல் இருந்திருக்கிறது. அமானிதத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த அச்ச உணர்ச்சி இருக்க போய்த்தான் என்ன செய்கிறார்கள், அந்த இடையரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்வாக்குகளை சொல்லுகிறார்கள் என்றால், நம்மில் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு வகையான அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமானிதங்களை நாம் சரியான முறையில் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஒருவர் நம்மிடத்தில் பணம் கொடுத்து வைத்திருந்தாலும் சரி, அல்லது நாம் ஒரு இடத்துல கடன் வாங்கினாலும் சரி, அந்த கடன் அமானிதம். அந்த கடனை நாம் நிறைவேற்றாத வரை நாம் மறுமை நாளிலே பதில் சொல்லியாக வேண்டும். அருமை சகோதரர்களே, எனவே ஒவ்வொருவரிடத்திலையும் அமானிதங்கள் இருக்கிறது. அந்த அமானிதங்களை நாம் நிறைவேற்றோம் என்றால் தான் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும். நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்பட்டால் தான் ஈருலகத்திலே வெற்றி பெற்று நாம் சுவனம் போக முடியும் என்கிற இந்த நல் வாக்குகளை பொன்மொழிகளை நினைவில் கொள்வோமாக. அல்லாஹ் நல்லர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.